மக்கள் பிரதிநிதிகளாகிய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை புறக்கணித்து வேலணை பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் உறுப்பினர்களின் வாக்குவாதத்துக்கும் கோரிக்கைக்கும் இணக்கம் தெரிவித்த ஒருங்கிணைப்பு குழுவின் பிரதேச இணைத் தலைவர் ஜெயச்சந்திரமூர்த்தி கூட்டத்திற்கு உறுப்பினர்கள் அனைவரையும் சமூகம் அளிக்குமாறு அழைப்பு விடுத்தார். கூட்டம் காலை ஆரம்பமான நிலையில் கூட்டத்தில் முக்கியஸ்தர்களுக்கான ஆசன ஒழுங்குபடுத்தலில் தவிசாளருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத நிலை இருந்ததை சுட்டிக்காட்டியும் அதற்கான ஒழுங்கை செய்வதற்கு பிரதேச செயலாளரும் இணைத் தலைவரும் தட்டிக்கழித்ததை அடுத்து கூட்டத்தில் மீண்டும் பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அந்த இடத்திலே எங்களுடைய வேலணை பிரதேச சபையினுடைய 2 உறுப்பினர்களை மாத்திரமே அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றுமாறு எங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கடிதம் எனக்கு கிடைத்தவுடன் நான் வேலணை பிரதேச செயலருக்கு எழுத்து மூலமாக எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களையும் நீங்கள் உள்வாங்க வேண்டும் என கடிதம் அனுப்பியிருக்கின்றேன். ஆனால் அந்த கடிதத்துக்கு பதிலாக சுற்று நிறுவத்தின் அடிப்படையிலே தான் அது அனுப்பப்பட்டிருக்கின்ற சுற்று நிறுவம். அந்த சுற்று நிறுவத்தின் அடிப்படையில் 2 உறுப்பினர்களை மாத்திரம்தான் தாங்கள் உள்வாங்குவதாக கூறியிருக்கிறார்கள். அது அவர்களுடைய பதில். அப்போ என்னுடைய தவிசாளராக என்னுடைய கருத்து யாதெனில் எங்களுடைய பிரதேசத்திலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தான் எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள். ஆகவே இவ்வாறான ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஒட்டுமொத்த எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களையும் உள்வாங்க வேண்டியது தான் முறை. அந்த வகையில் இனிவருங்காலத்திலாவது இந்த நடைமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். மக்கள் பிரதிநிதிகள் அனைவரையுமே இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு உள்வாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன். வேலணை பிரதேச சபை அமர்வில் உறுப்பினர்களை தரக்குறைவாக கதைத்ததாக தெரிவித்து சபையில் அமளிக்கும் வழி ஏற்பட்டுள்ளது. மன்னர் காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் புதிதாக அமைக்கப்படவுள்ள 14 காற்றாலை மீன்கோபுர வேலை திட்டங்கள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். மன்னார் மாவட்டத்தில் கனிய மணல் அகழ்விற்கு எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பாரவூர்தி வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் சென்று கொண்டிருந்த அதே திசையில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபருடன் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த ஜெர்மன் நாட்டில் இருந்து வருகை தந்த கனகராயன்குளம் பகுதியில் தங்கியிருந்த நபர் உயிரிழந்துள்ளார்.
மட்டக்களப்பு வெல்லாவெளி பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வெல்லாவெளி போலீசார் தெரிவித்துள்ளனர். வெல்லாவெளி போலீஸ் பிரிவில் 35ஆம் கிராமத்தில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த நபர் துறை நிலாவணி கிராமத்தினை சேர்ந்த 41 வயதான மினாஸ் தம்பி தியாகராஜா என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறவினரின் வீட்டில் இருந்து அயலில் உள்ள வீட்டுக்கு மின்சாரத்தினை வழங்க முற்பட்ட போது மின்சாரம் தாக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. கிளிநொச்சியில் பேருந்தில் இருந்து தவறி விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உருத்திரபுரம் திசை நோக்கி பயணித்த பேருந்தில் இருந்து இரவு ஒருவர் தவறி விழுந்ததாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்தவர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உருத்திரபுரத்தை சேர்ந்த 26 வயதான இளைஞரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றி சென்ற பேருந்திலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதுடன் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் காற்று மாசுபாட்டை குறைக்க அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த வைத்தியர் உமா சுகி நடராஜா தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உரிமமின்றி யானைகுன்றை வைத்திருந்ததாக 2 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சமரப்புலிகே நிராஜ் ரோஷன் எனப்படும் அலி ரோஷனுக்கு 15 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கொழும்பு உயர் நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. சிறை தண்டனைக்கு மேலதிகமாக பிரதிவாதிக்கு நீதிமன்றம் 20.6 மில்லியன் ரூபாய் அபராதம் விதித்துள்ளதுடன் குறித்த ஜானியை பறிமுதல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் குறித்து கல்வி அமைச்சு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 9 வரையில் இணைய வழியில் கோரப்படும் என கல்வி அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை பாடசாலை அதிபர்கள் மூலமாகவும் தனியார் விண்ணப்பதாரர்கள் இணைய வழியாகவும் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தனது மனைவியின் சொத்துக்கள் காரணமாக தாம் செல்வந்தராகியதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தனது மனைவியின் குடும்பத்தினர் தம்மை விடவும் மிகவும் செல்வந்தர்கள் எனவும் அவர்கள் நீண்ட காலமாக வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருபவர்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். புண்ணியம் செய்தமையினால் மனைவியினூடாக அபிவிருத்தி அடைய கிட்டியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். விமானப்படை புலனாய்வு பிரிவு உறுப்பினர் ஒருவர் 20 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள தங்க பிஸ்கெட்டுகளுடன் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் கட்நாயக்க விமானப்படை தளத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தை சேர்ந்த விமானப்படை புலனாய்வு பிரிவு உறுப்பினர் என தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர் விமான நிலையத்தில் பணியில் இருந்தபோது விமான நிலையத்திற்கு வெளியே ரகசியமாக தங்க கையிருப்பை எடுத்து செல்ல முயன்ற நிலையில் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்.